நம்ம வாழ்க்கையிலையும் ஞானமாய் இருந்தீங்கன்னா நாம் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஞானமாய் இருந்தோம்னா நாம் அடிக்கடி வேதனைகள்லையும் துக்கத்திலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ்வதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். ஞானத்தோட இறுதி மதிப்பு என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 18 வரையில் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஞானத்தை கண்டடைகிற மனுஷன். எதை கண்டடையணும்? நம்ம ஞானத்தை கண்டடையணும். புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் எப்படி இருக்கிறார்கள்? பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல பிளஸட் அப்படின்ட்டு இருக்கு. பாக்கியவான்கள் அப்படின்னா என்னதுங்க? பிளஸட். சரி, ஓகே. இந்த புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் அப்படின்னா என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, who gains understanding and insight. என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். who gains understanding and insight. அதாவது யாரெல்லாம் அந்த புரிந்து கொள்ளுதலையும் உள்நோக்கு பார்வையையும் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். என்னதுங்க? யாரெல்லாம் புரிந்து கொள்ளுதலும் அதே நேரத்தில் அந்த உள்நோக்கு பார்வையோடு கூட செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்தும் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டதை நாம் வாழ்க்கையில் பிரயோகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்னன்னு இருக்குன்னா, லேர்னிங் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்தும் அதே நேரத்தில் வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்தும் எதை கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்டவைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சரி, ஞானத்தை அப்படின்னா என்னன்னா, ஸ்கில்ஃபுல் அண்ட் காட்லி. அதாவது தெய்வீக ஞானத்தை திறமையாக நம்முடைய வாழ்க்கையில் கையாளுவது. ஹல்லேலூயா. எந்த ஞானங்க? உலக ஞானம் இல்லை. என்ன ஞானம்? உலக ஞானம் இல்லை, தெய்வீக ஞானம். ஞானத்தில் 2 வகையை போன வாரத்தில் பார்த்தோம். உலக ஞானம், தெய்வீக ஞானம், இல்லையா? அப்போ உலக ஞானத்தின் படியல்ல, தெய்வீக ஞானத்தை திறமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மனுஷர்களாக இருந்தால், அதே நேரத்தில் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷர்கள், அதாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்தும் அவர் வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அறிவு, இதை சம்பாதிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். பாக்கியவான்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல பிளஸட் அப்படின்ட்டு இருக்கு. அந்த பிளஸட் அப்படின்னா என்னன்னா, ஹாப்பி, பிளஸட், கன்சிடர்டு, ஃபார்ச்சுனேட், டு பி அட்மையர்டு. அதாவது அந்த பாக்கியவான்கள்ங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் அதுக்கு பொருள்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாய் இருக்கிறவர்கள், செழிப்பாய் இருக்கிறவர்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள், வாய்ப்புகளால் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள், எல்லாராலும் ஈர்க்கப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை பார்த்து அட்மையர் ஆவாங்க. அட்மையர் ஆகிறதுனா என்னதுங்க? இவங்கள மாதிரி நானும் ஆகணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் வேதாகம தரத்தில் மாறிச்சின்னா இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் இவ்வளவு வசதியாக இருக்காங்க, இவங்க இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க, எப்பவும் ஆரோக்கியமாக இருக்காங்க, எப்பவும் செழிப்பாக இருக்கிறாங்க, எப்பவுமே எப்படி இருக்கிறாங்க, எல்லா வாய்ப்புகளும் இவங்களை தேடி தேடி ஓடி வருது. அப்புறம் எப்படி இருக்கிறாங்க? இவங்க எல்லாராலும் ஈர்க்கப்படுகிறவர்களாக இருக்காங்க, இவங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே. அப்போ இந்த இயேசு வேண்டும்னு எத்தனை பேர் தேடி ஓடி வருவார்? எனக்கும் இந்த இயேசுவை கொடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாற்றம் நாம் ஞானமாய் நடக்கிற பொழுது,
நாம் ஞானத்தை கண்டடைகிற பொழுது, அதாவது ஸ்கில்ஃபுல் அண்ட் காட்லி, தெய்வீக ஞானத்தை திறமையாய் நம்முடைய வாழ்க்கையில் கையாளுகிறதற்கேற்ற விதத்தில் அதை நாம் கண்டடைகிற போது, அதே நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் மூலமாகவும், அதே நேரத்தில் என்னதுங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவும் எதையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் சம்பாதித்த சொத்தாக நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிற போது, அப்ப என்ன ஆயிருதுங்க, நாம பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியவான்கள்னா என்ன சொல்லுங்க? சந்தோஷமானவர்கள். எல்லாரும் வேக வேகமா சொல்லுங்க. பாக்கியவான்கள்னா சந்தோஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் என்னதுங்க, வாய்ப்புகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள், நல்வாய்ப்புகளை பெறுகிறவர்கள், அப்புறம் எல்லாராலும் கவரப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஞானம் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சரி, 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதின் வர்த்தகம், ஞானத்தின் வர்த்தகம், ஞானத்தோட பிசினஸ், வெள்ளி பிசினஸை விட அதனுடைய ஆதாயம், அதனுடைய லாபம் இருக்குது பார்த்தீங்களா, அது பசும் பொன்னை விட, அதாவது 24 கேரட் கோல்டை விட அது உத்தமமானது. அப்படின்னா இது என்ன பண்ணும்? விஸ்டம் ஈல்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் than கோல்டு. தங்கத்தை விட பசும் பொன், அதாவது சுத்தமான 24 கேரட் தங்கத்தை விட இந்த ஞானமானது என்ன பண்ணுங்க, நமக்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. பாருங்க, முத்துக்களை பார்க்கிலும்னு தமிழ் பைபிள்ல இருக்கு. முத்துக்கள்னா அதுக்கு பேர்ல் இல்லையா, இங்கிலீஷ்ல பேர்ல். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்குன்னா ரூபின்னு இருக்கு. என்னதுங்க? ரூபி. ரூபின்னா என்னதுங்க? மாணிக்கம். மாணிக்கத்தை விட அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மதுரையை எரித்த கண்ணகி. கண்ணகியோடைய சிலம்புல என்ன இருந்துச்சாமாங்க? மாணிக்க கல் இருந்துச்சு. அந்த ராஜாவுடைய ஒய்ஃபு, அந்த ராணியுடைய சிலம்புல என்ன இருந்துச்சாமாங்க? முத்துப்பரல் தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ முத்தை விட என்னதுங்க? மாணிக்கம் விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கிலும் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ரூபின்னு இருக்குது. அப்படின்னா மாணிக்கத்தை விட என்னதுங்க? ஞானம் என்பது விலையேற பெற்றது. அது நீ இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. நீ இது வேணும் அது வேணும்னு கேளு, கார் வேணும்னு கேளு, பங்களா வேணும்னு கேளு, என்ன வேணா கேளு. பாருங்க, ஒரு +2 படிக்கிற பையன், அவனுக்கு 2 கோடி ரூபாய் காரு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவங்க அப்பா. 2 கோடி ரூபாய் காரை எடுத்துக்கிட்டு +2ல மார்க் பாஸ் பண்ணிட்டானா, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டானா. உடனே அந்த +2 பையன் எடுத்துக்கிட்டு பாம்பேல என்ன பண்ணாங்க, நேராக போய் பப்பில் போய் குடிச்சிட்டு அவன் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது 2 ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன பசங்க 2 பேர், வாலிப பையன் பொண்ணு 2 பேர் அந்த டைமில் ஊரில் இருந்து திரும்பி வந்திருக்காங்க, வண்டியில் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேலே இந்த வண்டியை அடித்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. அப்போது என்னன்னா, அந்த 2 கோடி ரூபாய் வண்டியை வாங்கி தந்ததுக்கு பதிலாக அந்த பையனுக்கு என்னத்தை வாங்கி கொடுத்துருக்கணுங்க? ஞானத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா? பெற்றோர் எதை கொடுத்துருக்கணும்? ஞானத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கு அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, தீர்ப்பு எழுதும்போது என்னன்ட்டாரு, 17 வயசு பையன், அதனால் அவனை கொண்டு போய் ஜுவைனல் கோர்ட்டில் தான் இப்போ இது பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு போய் சிறார் சிறையில் அடைக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எஸ்ஏ எழுது. என்ன எழுதணுமாமாங்க? எஸ்ஏ எழுதணுமாமா. டிராஃபிக் ரூல்ஸை பற்றி எஸ்ஏ எழுது. டிராஃபிக் இன்ஸ்பெக்டருங்களோட சேர்ந்து நீ டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நில்லு. 2 உயிர் போய் இருக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை பாருங்க. என பணக்காரன். அப்போ உடனே நாடு முழுவதும் கொந்தளித்தது. அங்க கர்த்தருடைய ஞானம் செயல்படுகிறது, நீதி செயல்படுகிறது. நாடு முழுவதும் கொந்தளித்தது. எல்லாரும் கொந்தளிச்சதுனால என்ன ஆயிடுச்சுங்க, திரும்ப அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீர்ப்பை மாற்றி ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு 2 கோடி ரூபாய் காரை கூட வாங்கி கொடுங்க, என்ன சொத்து சுகத்தை வேணாலும் வாங்கி கொடுங்க. ஏன் நாம இன்னும் பெருகாமல் இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும்
ஞானமும் நமக்குள்ள இன்னும் வரல. என்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த ஞானம் நமக்குள் எழும்புகிறதோ, அந்த ஞானம் எழும்புகிற போது அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காரா பங்களாவா வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் இந்த ஞானத்திற்கு நிகரானதல்ல. ஏன்னா ஆண்டவர்கிட்ட சாலமோன் ஞானத்தை மட்டும்தான் கேட்டான். அந்த ஞானமே அவனை கோடீஸ்வரனாக்கினது. அந்த ஞானமே உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களிலும் பெரிய ராஜாவாக்கினது. ஹல்லேலூயா. அப்போ ஞானத்திற்கு நிகரானது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு நிகரானது ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஞானத்தோட வலது கையில் என்ன இருக்குமா? 16 வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும். ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். அதன் வலது கையில் என்ன இருக்கு? ஞானத்தோட வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறது. அதனுடைய இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது. 17 வாசிங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள். ஞானத்தோட வழிகள் எல்லாம் எப்படி இருக்குங்க? அது இனிமையான வழிகளாக இருக்கும். அந்த வழியில உங்களுக்கு துன்பம் இருக்காது, அந்த வழியில உங்களுக்கு போராட்டம் இருக்காது. அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோடே கூட அவர் வேதனையை கூட்டார் இல்லையா? அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் என்னதுங்க? வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அதன் வழிகள் இனிதான வழிகளாய் இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம், ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானமாய் இருக்கும். இனிமையா சமாதானமா நீங்க கோடீஸ்வரர்கள் ஆகணும்னா ஞானமாய் நடங்கள், ஞானமாய் விதையுங்கள், ஞானமாய் வேலை செய்யுங்கள், ஞானமாய் செயல்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசிங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். பாருங்க, ஞானம் தன்னை பற்றி கொள்ளுகிற, தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமாயிருக்கும். ஞானமாய் இருக்கிறவங்களுக்கு ஞானமே எப்படித்தான் இருக்குதுங்க? அது ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. அதை பற்றி கொள்ளுகிறவன் யாராய் இருந்தாலும் ஞானத்தை பற்றிக்கிட்டா நீங்க என்னவாய் இருக்கிறீங்க? பாக்கியவான்களாய் இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. நீங்க வாய்ப்புகளை உங்கள் மடியில் கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறீங்க. எல்லாராலும் ஈர்க்கப்படக்கூடிய, கவரப்படக்கூடிய மனிதனாய் இருக்கிறீங்க, சந்தோஷமான மனிதனாய் இருக்கிறீங்க. வாழ்க்கையில இதை விட உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? ஞான குறைவுனால தாங்க நம்ம வாழ்க்கையில அத்தனை பிரச்சனையும், அத்தனை போராட்டமும், அத்தனை ஏமாற்றமும், அத்தனை தோல்வியும். உலகத்தான் கூட கர்த்தருடைய ஞானத்தில் செயல்படுகிறான் பல சமயங்கள்ல. ஏன்னா அவனை உண்டாக்கினவர் கர்த்தர். அதனால் அந்த படைப்பின் நோக்கத்தை அவனும் என்ன பண்றான்? சில சமயங்கள்ல நிறைவேற்றுகிறான். சரி, இப்போ விஸ்டம்ங்கிறது எப்படி இருக்குது, ஞானம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, மோர் வேல்யூபிள் தேன் த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி. விஸ்டம்ங்கிறது, ஞானம்ங்கிறது நம்ம காரு, பங்களா, மற்ற எல்லா சொத்து சுகங்களையும் நாம குவிக்கிறத விட அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு சொத்தை நமக்கு சுதந்தரித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன செய்யணுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணுங்க? அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேடுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை கற்ற விதத்துல என் வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா நான் யோசிக்கிறேனா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா நான் செயல்படுறேனா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா நான் வாழ்றேனா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறேனா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கற்றத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. முதலாவது நீங்க ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி நீங்க தேடுகிற போது உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்துவிடும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உங்களுடைய கரங்கள்ல காணிக்கைகள், தசம பாகங்கள்
எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க.